அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன, மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த 7 நாட்களில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்ம ராசியில் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. குரு ஜென்ம ராசியில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக பலம் பெற்றிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை பல விஷயங்களை குரு பகவான் ஜென்மத்தில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தடைபட்டிருந்தாலும் பலம் பொருந்திய அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் குரு பகவான் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. எனவே ஜென்ம குரு இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக உச்சம் பெறுவதற்கு முன் இந்த தருணத்தில் மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் பார்வை மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 கிடைப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் மிக வலுவாக கிடைக்க இருக்கிறது. சப்தமத்தில் அமர்வதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களும் புத்திர பாக்கியம் புத்திரக்காரகனின் அருளால் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி வலம் வருகிறாருங்க. சனி 10ல் இருப்பது பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. தொழில் ரீதியாக கர்மஸ்தானத்தை நவ கிரகங்களிலே கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பலப்படுத்துவதால் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய தொழில் ரீதியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு 9ல் விளம்பருகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழுமையாக ராகு விளம்பரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிரடியாக பல சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக நடைபெறாத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பாக்கியத்தை வலுப்படுத்தும் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் நீங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் 9ல் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய
அதிபதியாகக்கூடிய செவ்வாய் வலம் வரக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அவரது மீது பதிகிறது. செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமையும் பொருளாதார ரீதியான மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பாக்கியத்தில் வலுப்படுத்துவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு வேண்டாத சில காரியங்கள் நடைபெற்ற சூழலில் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அவற்றை சாதகமாக முடித்து தரப்போகிறாருங்க. தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். குருவின் பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவான வளர்ச்சியை செவ்வாயின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 9இல் ராசிக்கின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பருவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த வேளையில் வலம் வருகிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் நுழைந்து வலம் வருகிறார். எனவே அதிரடியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான நிரந்தர வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்கு காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை மனதிற்கு பிடித்தபடியே அமைய போகிறது. இதுவரை இனம் புரியாத கவலை ஒன்று இருந்த சூழலில் அதில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே சந்திக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வாரத்தில் உண்டு.